Hi viewers, welcome to Belican channel. In the video பத்தி பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் எடுத்து என்ன ஸ்பாட்டில் கிரீஸ் அப்ளை பண்ணனும் அப்புறம் என்ன ஸ்பாட்டில் லூப் அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. 1080 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டேட்டா கொடுத்திருப்போம். என்ன டேட்டா அப்படிங்கும்போது டிஸ்க்ளைமர், அப்புறம் இந்த வீடியோல ரெக்வெஸ்ட் வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் Instagram ஐடி, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணி அது மாதிரி எல்லாம் நாம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்போம். டிஸ்கிரிப்ஷனை மறக்காம பாருங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிரோம். ஏதாவது மிஸ்டேக் அப்டேட் இருக்குன்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். கிரீஸ்னு பாக்கும்போது இந்த யோக் பாயிண்ட் இருக்குங்க இந்த லிவர் ஃப்ரண்ட் பிரேக் லிவர் அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளட்ச் பாயிண்ட்டு, அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் சேஃப் ஸ்டாண்ட்லையும் இப்போ ஸ்பாட் மார்க் பண்ண இருக்கீங்களா அதில் கிரீஸ் அப்ளை பண்ணணும். இது ட்ரையாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கிரீஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், அதேசமாக ரெஸ்ட் போகாமல் எல்லா வேலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ரியரோட பிரேக் பட்டு இருக்குங்களா அதில் அந்த ஸ்ப்ரிங்லையும் அதுக்கப்புறம் இது ஒரு சாஃப்ட் வரும், அதுலேயும் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரையாக அளவுக்கு எப்போதும் கண்டினியூஸாக பார்த்துக்கணும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வருதுன்னா அதனுடைய கண்டினியூட்டி வீடியோலாம் முன்னாடியே பண்ணியிருப்போம். அதனுடைய லிங்க்கெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஸ்பாட் இருக்குங்களா ஃபுட்பேக்கோட இந்த ஸ்பாட்டு இதில் அப்ளை பண்ணணும். இப்படி பார்க்கும்போது 4 ஃபுட்பேக் வருது. 4 ஸ்பாட்டிலுமே நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணணும். பொதுவாக வண்டி பொறுத்த வரைக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னா இந்த ஸ்பாட்டில் வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, அந்த ஸ்பாட்டில் அத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. அப்ளை பண்ணுறீங்க ட்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி அதை நம்ம பார்த்து ட்ரை ஆக விடாமல் நம்ம அப்பப்போ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாமல் நல்ல லைஃப் வரும். இந்த ரிலே மாற்ற ஹோல்டர் இருக்குது இல்லைங்களா அதில், அதுக்கப்புறம் பல்ப் மாற்ற ஹோல்டரு, அப்புறம் சில சாக்கெட்டு இதெல்லாம் நம்ம ஹீட் சிங்க் அமௌண்ட் அப்ளை பண்ணுங்க. ஈஸி சாக்கெட் தேவையில்லைங்க. சில சாக்கெட்டெலாம் நம்ம கொஞ்சம் ஒமிட் பண்ணிடணும். மற்றபடி சாக்கெட்ஸு இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் ஹீட் சிங்க் அமௌண்ட் அப்ளை பண்ணுங்கள். அது என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இது ஆல்ரெடி வீடியோலையும் பண்ணி வச்சுங்க, அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த கிளவி சாஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம கிரீஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் இந்த டீ ஸ்டெம் செட்டப்பு இதில் கிரீஸ் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் எங்கெங்கே அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். லூப்னு பார்க்கும்போது நம்மளால் கிரீஸ் அப்ளை பண்ண முடியாத பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வேணால் லைட்டாக லூப் ஸ்ப்ரே பண்ணிடலாம். பொதுவாக லூப்புங்கிறது நம்ம செயின் கான்செப்ட் தான் பார்ப்போம். இப்போ இதில் இந்த கிரீஸ் பாயிண்ட்டில் வரலாங்க. கிரீஸ் பாயிண்ட்டில் இந்த பிரேக் காலிபர் செட்டப்பாக நமக்கு தெரிஞ்சதாங்க. இது எப்படி கழட்டி மட்டும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது, பண்ணனா பிஸ்டன் வெளியே வந்துடும், அதனால் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. இதில் ஃப்ளோட்டிங் காலிபருங்க, இதில் சாஃப்ட் வரும். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. எந்த பாயிண்டில் பிடிக்கணும் அப்படின்னா பார்த்து நான் திருப்பி காட்டுறேன். இப்படி இருக்குங்களா, இந்த பாயிண்டில் இந்த சாஃப்ட்டு இது கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்கணும். நம்ம பிடிக்க எங்கே பிடிக்கணும்னா இந்த பாயிண்டில் பிடிக்கணுங்க. இது தனியாக வரும்போது பார்க்கும்போது தெரிய வரும். இந்த பாயிண்டில் பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிட்டு அப்படியே நேராக இருக்கணும். லைட்டாக அப்டேட் வேணால் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாஃப்ட்டு தாங்க நான் சொன்னது. இங்கே ஒரு சாஃப்ட்டு, இங்கே ஒரு சாஃப்ட்டு. இதில் கிரீஸ் அப்ளை பண்ணுங்க. கிரீஸ்னு பார்க்கும்போது நிறைய டைப் இருக்குது. நம்ம ராயல் என்ஃபீல்டில் மல்டிபிள் போஸ் வாங்கியிருக்கோம் ப்ளூ கலரு, அதை இந்த சாஃப்ட்டு மேலே அப்ளை பண்ணுங்க. கேலிபர் செட்டப் எப்படி கழட்டி மாட்டுறது, பிரேக் பேட் எப்படி மாற்றுறது அதெல்லாம் ரெடி வீடியோ பண்ணியாச்சு. இந்த சாஃப்ட்டுன்றீங்க இப்போ மாட்டிடலாம். மாட்டுறது ஈஸி தாங்களே. இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த 2 சாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்களா, இதில் ரப்பர் போட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அது ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நான் இழுத்து பிடிச்சி கரெக்டாக ரப்பர் போட்டால் கவர் பண்ணிடணும். இல்லைனா மழை வந்துச்சு இதில் தண்ணி அடிச்சிச்சுன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டா முடிச்சுங்க. இப்போ ஃப்ரீயாக போகுது பாருங்கள். முதல்ல நான் கழட்டும் போது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ கிரீஸ் அப்ளை பண்ணுறோம், ஃப்ரீயாக வருது. இந்த ஃப்ரீனஸ் தாங்க ஃப்ளோட்டிங் மெக்கானிக்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்படி ஃப்ரீயாக இருந்தால் தான் பேடு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக வரும். இல்லைனா இது பிடிச்சிக்கிச்சுன்னா டிஸ்க் மேலே உரசிட்டு இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துட்டிங்களா, இதை மாட்டுறது அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணிட்டோம். இப்போ ரியருக்கு வரலாங்க. ரியரு ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சாஃப்ட் பாயிண்ட்டுக்கு தெரிய பாருங்கள். அப்புறம் இது இந்த 2 பாயிண்ட்டு இதுதான் வந்து நம்ம வெளியே எடுக்கணும். எடுத்தால் இந்த ட்ரையாங்கிள் ஸ்டெப் மாதிரி பாருங்கள். இது தனியாக வரும், இது தனியாக வரும். அதான் ஃபோக்கஸ். ரொம்ப எடுத்துடக்கூடாது ஒயர் போகிறனால. அவ்வளோதான் வந்துடுச்சு. இங்கே ஒரு சாஃப்ட்டு, இங்கே ஒரு சாஃப்ட்டு. இதுக்கு கிரீஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிடணும். இப்படி அப்ளை பண்ணி வச்சுங்களா. இப்போ மாட்டுறது ரொம்ப சிம்பிளுங்க. அதே பேட்டர்ன் தான். ஒயரை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறக்கூடாது, கரெக்டாக பார்த்தாங்க பண்ணணும். இப்படி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சாஃப்ட்டு அப்புறம் மேலே சாஃப்ட்டு அந்த மாதிரி ஆங்கிள் இருக்குது. ஒரு சாஃப்ட் லென்த்தாகவும் ஒரு சாஃப்ட்டு ஷார்ட்டாகவும் இருக்குது. ப்ரெஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ ஃப்ரீயாக போகணும். இந்த மாதிரி இப்படி போனால் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் இப்படி போகும். நம்ம பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே வாபஸ் வாங்கும்.
அந்த மாதிரி மெக்கானிசம். ஆனால் ரொம்ப மஸ்ட்டு. இப்போ இந்த 2 சாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லைங்களா, இதில் ரப்பர் போட்டால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். அது ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நான் இழுத்து பிடிச்சி கரெக்டாக ரப்பர் போட்டால் கவர் பண்ணிடணும். இல்லைனா மழை வந்துச்சு இதில் தண்ணி அடிச்சிச்சுன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருங்க. ரியர் சைடு சவுண்டு வருதுன்னா நம்ம வீல் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாங்க. டயர் டியூபு, அப்புறம் வீல் எலிமெண்ட்டு, ஸ்போக்கு, அப்புறம் ரிம்மு, வீல் கேலிபரு, இந்த சஸ்பென்ஷனு, வீல் பேரிங், அப்புறம் ஹைட்ராலிக் ஓஸ் வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஏபிஎஸ் வருது இல்லைங்களா, இது சரி வர ஃபிக்ஸ் பண்ணால் கூட சவுண்டு வரும். அதனால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் வந்து இப்படி போயிட்டு வருது இல்லைங்களா, அது சரி வர போகாமல் இருந்தாலும் பின்ன சவுண்டு வரும். இன்னொன்று அப்படின்னா லாஸ்ட் வீடியோ கூட பார்த்துருப்போம் பீரியட் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அதில் ஓப்பனிங் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பேன். அப்புறம் போக சார்ட்டாக கொடுத்துருப்பேன் சில விஷயங்களை. அதில் ஒரு பாயிண்ட் இப்போ இதை சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ஸ்விங்கம் வருதுங்களா, இந்த புஷ்ஷு, இதுக்கு ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ண வரும்போது நமக்கு சவுண்டு வராது. இல்லைங்க நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது இதில் எப்படி க்ரீஸ் அப்ளை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் ஜஸ்ட்டு சொல்கிறோம், ரொம்ப சிம்பிளுங்க. இதை கல்டிமேட் வீடியோ பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சில இடங்கள் வந்து நம்மளால் க்ரீஸ் தேடி பிடிச்சி அப்ளை பண்ணோம்னா லைட்டாக லூப் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டெம்பரவரி தாங்க. பெருன்னு பார்க்கும்போது ஃபுல்லாக கழட்டி நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுறதாங்க ஐடியா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சர்வீஸ், அதாவது மேக்ஸிமம் சர்வீஸ் இதெல்லாம் நாமளே பண்ணிக்கலாம். அதான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு வரோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பார்த்துக்கலாம் இல்லைங்களா. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த மாதிரி பண்ணும்போது இல்லை ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதே மாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்குவாங்க. அதில் வீடியோ காலாவோ ஆடியோ காலாவோ நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.